பழையபடி தான் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். கத்திரிக்காய் ஒரு நாள் கத்திரிக்காய் போட்டுக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும் மீன் குழம்பு. என்னக்கா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, புளியெல்லாம் கையில வச்சுன்னு இருக்க. இந்த மீன் குழம்பு கார குழம்பு தான் சரியா? மூக்குல வேத்த மாதிரி வந்துடுறாங்கம்மா இவங்க தான். இந்தியா கார குழம்பு என்ன செய்ய போறாங்க? கருவாட்டு குழம்பு ஏதாவது செய்வாங்க. வாங்கடி வாங்கடி. ராதிகா காலையில அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தா, மீன் அங்கே கொடுத்து அமிச்சாங்க. அதான் 4 மீன் குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு பார்த்துனேக்கேன். 4 மீன் தானே கொடுத்து அமிச்சாங்க. ஆமாடி, அதான் ஏரியில் பிடிச்சாங்களாம், அதான் கொடுத்து அமிச்சுக்கிறாங்க. இந்த வரால் மீன் சொல்லுவாங்களே அது. எம்மாடியோ வரால் மீனா செம்மையா இருக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மீன். அம்மா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் செஞ்சு தருவாங்க, வாரம் வாரம் செய்வோம். நான் ஏரியில் பிடிச்சி இங்கே வந்ததுக்கு அப்புறமா அதை எங்கள் கண்ணிலே பார்க்க முடியல. கடல் மீன் தான் கிடைக்குது, ஏரி மீன்லாம் எங்கே கிடைக்குது? எங்கேயா விற்றா கூட வாங்கலாம் நானும் பார்க்குறேன், எங்கேயும் விற்க மாட்டேது. ஏக்கா எத்தனை கத்திரிக்காய் போட எந்த நீட்டில் இறக்கணும் சொல்லு. ஏக்கா இதில் வேறு 1-2 சொத்த கத்திரிக்காய் இருக்குதுக்கா. ஆமாண்டி அண்ணன் வீட்டு தோட்டத்தில் அத்தனை வந்தது தான். அண்ணன் வந்து இந்த கெமிக்கல் மருந்துலாம் அடிக்கவே மாட்டார், இயற்கை உரம் தான். அந்த மண்டில் சொத்தெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இயற்கை உரத்தில் செய்கிறாங்க இல்லையா, விவசாயம் செய்கிறாங்களே, அதனால கொஞ்சம் சொத்தெல்லாம் இருக்க தான் செய்யும். சொத்தையெல்லாம் கட் பண்ணி போடு. ஐயா சொத்த கத்திரிக்காய் எதுக்கு எடுத்துன்னு வரீங்க? நம்ம கடையில் அண்ணாச்சி கடையில் பாரு, சொத்தை கத்திரிக்காய் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறாரு. ஏண்டி அதெல்லாம் கெமிக்கல் மருந்து போட்டு விவசாயம் பண்ணுறாங்கடி. அதெல்லாம் பூச்சிலாம் சாப்பிடுது, பூச்சியை சாப்பிடாதான் பார்த்துக்கப்ப நம்ம சாப்பிடணுமா அதை? நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு எவ்வளோ கெடுதல். பூச்சி தான் உசாராக சாப்பிட மாட்டேங்குது. நம்ம தான் பல்ல அடிச்சுன்னு போய் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றல பல பழம் இருக்குன்னு. பூச்சிக்கு தெரியுது கெமிக்கல் மருந்து அடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, நம்ம மனுஷங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே சொல்கிற. ஆமாண்டி இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி சொத்தெல்லாம் அடிக்க தான் செய்யும். ஏன்னா அது இயற்கைன்றதுனால அந்த பூச்சி சாப்பிடுங்க. கெமிக்கல் மருந்து அடித்து செய்கிறதுல அவ்வளோ சொத்தை வரையே வராது. இதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. எங்கள் அம்மா கூட வரும்போதெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த கீரைங்க அதெல்லாம் இயற்கை உரத்தில் செஞ்சது தான். காயும் நல்லா வாசனையாக இருக்குக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம் 4 கத்திரிக்காய் அடுத்து இந்த மீன் குழம்பு போட்டால் கூட வச்சுக்க நெய் மாதிரி இருக்கும் கத்திரிக்காய். முன்னாடி சின்ன வயசு இருக்கும்போதெல்லாம் பழத்தெல்லாம் தோலோடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, இந்த ஆப்பிள் அதெல்லாம். ஆனால் இப்போ வந்து அந்த தோலில் பழன்னு இருக்கணுன்றதுக்கோசம் அது மேலே ஏதோ ரசாயனம்லாம் தெளிக்கிறாங்க, கெமிக்கல்லாம். அதனால ஆப்பிள்லாம் சாப்பிடும் போதெல்லாம் கூட அது மெழுகில் தான் ஒட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தோலை சீவிட்டு அது உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம சாப்பிடணும். இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியாக்கா சொல்கிறேன். வந்து அந்த தோலில் தான் ரொம்ப சத்து இருக்குது சொல்லிட்டு தோலை கீழே விடாமல் துப்பாமல் சாப்பிட்டு அப்படியே முழுங்குவேன். அந்த மாதிரிலாம் பண்ணாதீ, கட் பண்ணி சாப்பிட்றீ. அதே மாதிரி கத்திரிக்கிழங்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடவே மாட்டேன். இந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் நல்லதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? இந்த கத்திரிக்காய்க்கு வந்து கேன்சர் நோயை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குதான். இப்போ இதான் நிறைய பொட்டாசியம், மெக்னீஷியம் ஏதாவது சத்துலாம் சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் நிறைய இருக்குதான். இந்த கத்திரிக்காய் வந்து துவர்ப்பு சுவையே இருக்குது. இப்போ இதான் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ருசிக்காக சாப்பிடாதடி, உடம்புக்கு எது நல்லதுன்னு ஆராய்ச்சி சாப்பிடு. உனக்கு கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா பொரியல் செய்ய, இல்லை கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு பொரியலோ ஒரு சாம்பாரை வச்சுன்னு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த தெரியுமா? 2 சேர்ந்து எவ்வளோ மனமா. அந்த மாதிரி எப்படியோ ஒன்று வயிற்றுல தள்ளு. நான் குழம்புல இருந்தால் கூட பொரிக்க வச்சு தாங்க சாப்பிடுவேன். நீ வந்து இந்த கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றியா? இனிமேல் கத்திரிக்காய் விடவே மாட்டேன். சரி எத்தனை கத்திரிக்காய் இருக்கா? ஒரு 10 கத்திரிக்காய் போட்டுக்கடி. சின்ன சின்னதாக தானே இருக்குது, 10 போடு. இப்படி நீட்டாக எடுத்துக்கோ. ஒரு கத்திரிக்காய் 4 போட்டுக்குவேன். போடு. கீதா அப்படியே உட்காரு, வெங்காயம் தக்காளி எடுத்து வந்து கொடுக்குறேன், அறுத்து கொடு. நம்ம பாட்டு எங்கேயாவது உட்காந்து கதை பேசிருக்கலாம். இவ தான் இங்கே ராதி அக்கா வீட்டுக்கு போகலாம், கோமதி அக்கா வீட்டுக்கு போகலாம், இழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்க. இதனால வெங்காயம் தர தக்காளி அரைந்து உட்காரடி. கொஞ்சம் தான் இருக்க வேண்டியது இருக்கும். மீன் குழம்பு வாங்கி போகலாம் வீட்டுக்கு. மீன் வறுவல் கூட செய்யணும்னு நினைக்கிறேன். அதே 4 மீன் சொல்லிச்சு, அது எப்படி தரும்? அதுங்களுக்கே பத்தாது. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமாம் எழுந்து ஓடி இல்லை மனேஷா. ஸோ இவளுக்கு எப்போ வருங்க தெரியல. ஏக்கா மீன் நான் கழுவிட்டேக்கா. நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி எடுத்தியா? உப்பு போட்டு நல்லா உரசி தாங்கக்கா கழுவுனேன். ஏன்னா இது கடல் மீன் மாதிரி கிடையாது, ஏரி மீன் வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். அதுக்கு நல்லா நிறைய உப்பு போட்டு மண் சட்டியில் போட்டு நல்லா ஒரு 4 வாட்டி உரசி எடுத்தால் தான் அந்த வழவழப்பு போவோம். இது என்ன பண்ணேன்? ஆமாக்கா அப்படி தான்க்கா பண்ணேன். ஏடியா பார்த்துக்கினேடியா, இதுதான் 4 மீனா. ஒரு அன்னக்குண்டா ஃபுல்லாக இருக்குது, ஒரு 5 கிலோ 6 கிலோ தேரும் போல். இது போய் 4 மீனா. ஏக்கா உங்கள் ஊரில் இதான் 4 மீனா? நல்லா சிச்சப்போ. இது என்ன மீன்? இது வஞ்சிர மீனா? சே வஞ்சிர மீன் இல்லடி, வரால் மீன், ஏரி மீனா. பாதி வறுக்குறீங்க பாதி குழம்பு வைக்கிறீங்க, புரியுதா? நைட்டுக்கு எங்களுக்கு கொடுத்தனுப்புறீங்க. ஏன்னா இப்போ மதியம் தானே ஆகுது, மதியானம் சாப்பிட்றதுக்கானவா? மத்தியானம் இங்கேயே சாப்பிட்டு போயிடுவோம், நைட்டுக்கு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறீங்க, புரியுதா? புரியுது. கீதா ஒரு பயம் இல்லாமல் போச்சு. சரி உட்காரு, வெங்காய தக்காளி எடுத்து வந்து கொடுக்குறேன். ஏக்கா அப்படியே பூண்டு எடுத்து வந்து கொடுக்கா, அது தட்டம். போதும் பில்டப் உட்காரு. இருக்கா வெங்காயம் தக்காளி நானே போய் எடுத்துன்னு வரேன். ஏடி புளி ஊற வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துன்னு வாடி. அப்படியே சரி சென்மா சின்னதாக வேணுமா? கை போட்டு நல்லா கரைக்கிறதுக்கு பெரிய கிண்ணமா எடுத்துன்னு வா. வேற முதல்ல எடுத்துன்னு வா. கத்திரிக்காய் அப்படி ஓரமாவே. இவன் என்னத்தை பார்க்குறா? ஏக்கோ எப்படி ஒரு 5 கிலோ 6 கிலோ இருக்கும் போல இருக்காக்கா. எவ்வளோ கைது? அது எவ்வளோ ஏதுன்னா எதுவுமே தெரியலடி. எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, கொடுத்து வச்சவங்க நீங்கள். சும்மா மீனே மொச்சு பார்த்துன்னு கறி இப்படி இல்லைக்கா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை பார்க்குறேன். ஆமாடி காலையில் உயிரோட பிடிச்சிருக்குறாங்க, இப்போ தான் க்ளீன் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஏரி மீன் வந்து கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது தெரியுமா? இப்போ எலும்புக்குலாம் கூட நல்லது. மாதத்தில் ஒரு வாட்டியாவது ஏரி மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்ணும். ஏக்கா இந்த மீன் வளர்க்கறதுக்கு வந்து இல்லை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது மட்டும் தானேக்கா போடணும்.
ஆமாடி, நான் குழம்பு மிளகாத்தூள் போடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த உப்பு, கொஞ்சம் புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றுவேன். அப்போ தான் அந்த நீச்சு ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். அப்படியே வறுத்து சாப்பிடலாம். எலுமிச்சை மண்ணை ஊற்ற மாட்டியா? ஆஹா, எலுமிச்சை மண்ணை ஊற்ற மாட்டேன், புளி கரைசல் தான் ஊற்றுவேன். அதான் நல்லாயிருக்கும். நீச்சு ஸ்மெல் ஒரு பொட்டு கூட வரவே வராது. சரி, இந்த மீனை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன். அதை யாரும் தூக்கி போயிட மாட்டாங்கடி, அது அங்கே தான் இருக்கும். ஒழுங்காக வெங்காயத்தை எடுத்து கொடு. ஹலோ, யாரு? ஃபோன் ரிங் அடிக்கிற சத்தமே கேட்கல. ஆமாம் ஆமாம், நான் தான் அது. வந்துட்டாருங்களா? ஆட்டோ கொடுங்க. ஆட்டோ ஃபோன் பேசுகிறா. ஹலோ, எங்க வந்துட்டீங்களா? ஏண்டி ஆஃபீஸ் டைமில் ஃபோன் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண நீ? நானே ஆஃபீஸ்லேருந்து வேலை முடிஞ்சு வரும்போது ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. எதுக்கு ஆஃபீஸ் டைமில் ஃபோன் பண்ணுற நீ? அதெல்லாம் இருக்கட்டும். வேலை முடிஞ்சு வரும்போது வீட்டில் வந்து சுத்தமாக பூண்டு இல்லை, அப்புறம் சக்கரை இல்லை, அதுக்கப்புறமா ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்கேன் பாருங்க 2 ப்ளவுஸு, அதையும் வாங்கிவந்துருங்க. 1/2 கிலோ பூண்டு, சக்கரை 2 கிலோ வாங்கிக்கோங்க. ஏண்டி இதை சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ண இப்போ நீ? ஆமாங்க, அப்புறம் நான் மறந்துடுவேன், அதுதான் அப்படியே சொல்லிடுறேன். மறக்காம வாங்கிவந்துருங்க சாயங்காலம் வரும்போது. இரு, உன்னை வந்து கவனிச்சிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் வாங்க, அப்புறம் உங்களை நான் கவனிக்கிறேன். வச்சுறேன். முதல் வெயிடி ஃபோனை. வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே காப்பி போட்டு டீ போடுன்னா சக்கரை எங்கே இருக்குது நான் போகிறதுக்கு? நான் சொன்னேன் அந்த ஆட்டம். பரவாயில்லையே, வீட்டுக்காரருக்கு காப்பி டீ இல்லாமல் போட்டு தரப்பல இருக்குது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஒரு கட்டின புருஷனுக்கு ஒரு காஃபி டீ கூட போட்டு தரலன்னு எப்படி கஷ்டப்பட்டு அவர் எங்களுக்காக தானே சம்பாதிக்கிறாரு. அவர் வேலை விட்டு வந்த உடனே நான் ஒரு காஃபி வேணுமா டீ வேணுமா கேட்டு போட்டு கொடுத்துருவேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க போயிடுவார் அவர். அப்போ தானே செம்பா சமைக்க முடியும். என்னது, அவர் சமைப்பாரா? ஆமாக்கா, அவர் சமைச்சாதாக்கா நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சமைச்சு வச்சுக்க மண்ணு மாதிரி இருக்கும், அதனால அவரே சமைச்சிடுவார். அந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு சமைச்சு போறாரடி, அதான் அவர் சந்தோஷமா தாக்கா செய்யறாரு. அவர் அதை ஒரு நாள் கூட கஷ்டம் நினச்சி கிடையாது. நான் சமைக்கிறத சாப்பிட்றதுக்கு தான் அவர் கஷ்டம். அவர் சமைச்சது அவர் நல்லா சந்தோஷமா தான் சாப்பிடுவாரு, எங்களுக்கும் கொடுப்பாரு. இதுல ஒரு பெருமை வேற. இல்லையே, உங்களை பார்த்து மற்ற பொம்பளைங்களும் கெட்டு போயிடுவாங்க. பிறகு கும்முன் வெங்காய தக்காளி இறங்க, அந்த கத்திரிக்காய் வரங்க. ஒன்று போச்சு ஆளே காணும், தக்காளியும் காணும், வெங்காயமும் காணும். வந்துட்டேன். ஏக்கா, இன்னும் நீ அடுப்பு பற்ற வைக்கலையா? ஏண்டி உங்கள்கிட்ட கேட்டதுல எதுவுமே எடுத்துன்னு வரல, மிளகாத்தூள் எடுத்துன்னு வரல, எதுவுமே எடுத்துன்னு வரல. நான் அடுப்பு பற்ற வச்சு என்ன பண்ணுறது? வெங்காய தக்காளி அர்த்தாலாவது புளி கரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கலாம், மசாலா போடாலாவது மீனாவது வரலாம். எதுவுமே இல்லாமல் அடுப்பு பற்ற வச்சு என்ன பண்ணுறது? தானே ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்யக்கா. என்னது 8 மணி நேரம் வேலை செய்யறேன்? நீ தானே வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுத்து வர. அதுக்குள்ளே அங்கே ஒரு பஞ்சாயத்துக்கா, அதான் லேட் ஆகி போச்சு. உன்னை வீட்டுக்குள்ளே இருந்து வெங்காய தக்காளி எடுத்துன்னு சொன்னேன், கடையில் போய் வாங்கினந்த என்ன பஞ்சாயத்து உனக்கு இப்போ நடந்தது? வீட்டுக்குள்ளதான். வீட்டுக்குள்ள என்ன பஞ்சாயத்து? வீட்டில் முதல்ல யாருமே இல்லையடி, கதவு சும்மா தண்ணி மூடி வச்சுட்டு வந்துடுறானே. டிவியில் பிக் பாஸ் சொல்லுவாங்களே, அதான் பஞ்சாயத்து போயிருந்தேன், அதை பார்த்துன்னு இருந்தேன். உன்னை என்ன சொல்லி அமிச்சா நீ வந்து பிக் பாஸ் பார்த்து நின்றுட்டு வர வேணா? ஏக்கா, அதெல்லாம் பார்த்தாக்கா நல்லா சண்டை போட முடியும், நல்லா பாயிண்டாக பேசுவாங்க. அதை பார்த்து நான் கூட சண்டை போட கற்றுனுருக்கேன். ஆமாம், இல்லைன்னா உனக்கு வாயே கிடையாது, பேர் சண்டையே போட மாட்டேன். இல்லைக்கா, முன்னாடியில் கொஞ்சம் தான் சண்டை போடுவேன், இப்போ அதை பார்த்து நல்லா இப்போ நல்லா சண்டை போட கற்றுனுருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் பார்த்தா தலை தாண்டி வலிக்கும். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. கீதா நினைக்கிறேன். இல்லை, நீங்களா பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேன் பிக் பாஸ். தினமும் நைட்டு அதை பார்த்துட்டு தான் தூங்குவேன். நல்லா தூக்கமே வேணாம் தெரியுமா? நல்லா பாயிண்டாக பேசுவாங்க, அடியில் தட்டில் சண்டை, சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரு நாள் பார்க்கணுன்னா கூட தூக்கம் வராது. உங்கள் வீட்டு கதையை பாருங்கன்னா ஊரில் யார் அடிச்சுன்னு மாடுறாங்க, யார் சண்டை போடுறாங்க, யார் கதை வளர்த்துறாங்க, இதை தான் பார்த்து உட்காந்துக்கிங்க போல இருக்குதே. நம்ம வீட்டில் நம்ம கூட சண்டை போடுறதுக்கு யார் இருக்காங்க? நம்ம வீட்டுக்காரர் 2 பசங்க தான் இருக்குது. இந்த பசங்க அதுக்குள்ளே சண்டை போடுங்க, சாப்பிட்டு தூங்கிடுங்க. என் வீட்டுக்காரர் வந்தோடனே அவர் வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸில் மாற்றி அவர் தூங்கிடுவார். என் கூட சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லையே, அந்த ஆதகத்தை தான் டீ பார்த்து தீர்த்துக்கலாம். ஐயோ, என் மாமியார் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அதுவும் சண்டை போடுவோம். அது போய் அவங்க பொண்ணு வீட்டில் உட்காந்துக்கிச்சு, இன்னும் வரல. எனக்கு பூர் அடிக்குதுல்ல. ஆமாம், நம்மளால தான் சண்டை போட முடியல. டிவிலேயே சண்டை போடுறாங்களே, பார்த்து ஆதகத்தை தீர்த்துக்கிறோம். அங்கங்கே நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் இப்போ கவலைப்படுவாங்க. உங்களுக்கு இருக்கு இப்போ திமிரு, கொஞ்சம் திமிரு கிடையாதானே? சரி ஆகட்டும், நீ எதுக்கு பூர் கதை கேட்டுன்னு டக்குன்னு அதை இப்போ எடுத்து வச்சு குழம்பு ஆக்கணுமா, மீனை வறுத்தமா, மீன் குழம்பு செஞ்சோமா, நீரே புளியை வச்சே போஸ் குத்து நின்று இருப்பேன். இல்லையா, புளி உறவுக்கு தனியாக எடுத்துன்னு சொன்னேன் எங்கடி, ஏன்னா எடுத்துன்னு சொன்னேன் எங்கடி? ஆமாம், ஒரு வேலை செஞ்சிடாத, நின்ன இடத்துல இருந்து எல்லாரையும் வேலை வாங்கு. இரு எடுத்துன்னு வரேன். இதுக்கு தங்கச்சியா வந்துட்டு ஓடி ஒல்லியாயிடும் உங்களுக்கு. ஆமாண்டி, ரொம்ப ஒல்லியாயிட்டடி நீ. பார்த்தீங்க எப்படி பேசுகிறா?